ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கீழ் திருப்பதியில் எப்படி ரூம் புக்கிங் பண்ணுறலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் என்ன கொஞ்சம் வெயிட்டிங் டைம் மட்டும் ஜாஸ்தியாகும். நாங்கள் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்தில் தாங்க ரூம் புக் பண்ணலான்னு போயிருந்தோம். நாங்கள் ஒரு 1 hour to 1.5 hours வந்து லைனில் வெயிட் பண்ணியிருந்தோங்க. பட் ஆனால் ரூம் வந்து ரொம்ப ஒர்த்து தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடு வந்து என்கொயரி செக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன கொயரிஸ் வேணாலும் இங்கே கேட்டுக்கலாங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரூம் புக்கிங்ஸ்க்கு மட்டும்தான். எல்லா வெரைட்டி ஆஃப் ரூம்ஸும் இருக்காங்க, ஏசி நான் ஏசி அந்த மாதிரி இருக்குது. இந்த வெயிட்டிங் பீரியட்லேயுமே உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 1 hour வெயிட் பண்ணோங்க, 1 to 1.5 hours வெயிட் பண்ணோம். என்னென்னா ஒவ்வொரு ரூமும் வெக்கேட் ஆக நம்மளுக்கு அப்படியே லைனில் விட்டு ஒவ்வொரு ரூமும் என்ன ரூம் அவைலபிளாக இருக்கோ அதை சொல்லி நம்மளுக்கு தராங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏசி ரூமெல்லாம் தான் வந்து கொஞ்சம் வெக்கேட்டாக இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்கங்க. இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். நம்மளோட நேம், ஏஜு, அப்புறம் நம்ம என்ன ஜெண்டர், அப்புறம் என்ன ரிலேஷன், அப்புறம் நம்மளோட ஆதார் கார்டோட நம்பர், இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அவங்க இது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து எல்லா இடத்துலையுமே ரூமோட அமௌண்ட் போட்டிருக்கு, ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட்டும் போட்டிருக்கு. நம்மளுக்கு என்ன ரூம் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கோ நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சிதுங்க. ஏசி ரூம் தான் இருந்துச்சு. இதிலே பார்த்திங்கன்னா ரூம் நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து VNM 513ங்க, விஷ்ணு நிவாசம் 513, 5th floorல 13th room இந்த மாதிரிங்க. எங்களுக்கு வந்து 5th floorல வந்துட்டு ஏசி ரூம் தான் கிடச்சிது. இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 900 rupees ரூமுக்கு. இதோட டெபாசிட் 900 rupees. டெபாசிட் அமௌண்ட் வந்து வித்தின் 2 working days நம்ம வெக்கேட் பண்ணதுலேருந்து 2 working daysல வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்கங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் ஒரு 2000 3000 அமௌண்ட் கொடுத்து ஏசி ரூம் புக் பண்ணுறதுக்கு இங்கே ஏசி ரூம் வந்து நாமினல் காசு தான். என்ன டெபாசிட் அமௌண்ட் மட்டும் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகுது. நீங்கள் போகும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரூம் கிடச்சோன்னே அப்படியே லிஃப்ட்டும் இருக்குங்க. 5 floors 6 floors இருக்குது டோட்டலி. அதுக்கு வந்து ஃபுல்லாக லிஃப்ட் வசதியும் இருக்குது. அங்கேயே வந்து ஆப்ரேட்டருமே லிஃப்ட்டில் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா பக்கமுமே கைடன்ஸ் பண்ணுறக்கும் ஆள் இருக்காங்க. 5th floor பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக. இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கங்க. எப்பயுமே வந்து கூட்டி எடுத்துகிட்ருக்காங்க, அப்புறம் தொடச்சி வைக்கிறாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்குமே ஏதாச்சும் குவரிஸ் கேட்குறக்குமே அங்கங்கே செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 5th floorல பார்த்தோம்னாலே ஒரு குட்டி கவுண்டர் இருக்குது, என்கொயரி கவுண்டர். இங்கே வந்து கீஸ் தருவாங்க. நம்மளுக்கு கொடுத்த அந்த ஸ்லிப்பை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்க ரூம் வந்து கீ வந்து தராங்க. எங்களுக்கு வந்து 513 இருந்துச்சு. பட் ஆனால் அது க்ளீன் பண்ணலை இன்னொன்னு சொல்லிட்டு 515 கொடுத்துட்டு அவங்களே வந்து நாங்களே எல்லாமே வந்து ப்ரொசீஜர்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு 515ஓட கீ கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்படியே அந்த ஜன்னலை பார்த்தோம்னா ஃபுல் அந்த திருப்பதி மலையோட வியூ அப்படியே சூப்பராக தெரியுதுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை. நாங்கள் வெளியே தான் ரூம் போடணும் அப்படின்னு நினச்சோம். சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லோரும் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 4 ஆயிரும் வெயிட் பண்ணி அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு 1 to 1.5 hours தான் ஆச்சு. ஒரு மார்னிங் 7 o'clock லைனில் நின்னோம். ஒரு 8:30 கிட்ட எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்கங்க. இது தாங்க அந்த ரூமு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஏசியெல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சு ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா டபுள் காட் பெட்டு, அது கூடவே 2 கம்பளி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாமி ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க. அப்புறம் ஹேங்கர்ஸு, அப்புறம் ஏசி வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணியே வச்சுருந்தாங்க. அது போகவுமே நம்மளுக்கு ஃபேன் லைட்டு, பெட்ரூம் லைட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2 குட்டி சோஃபா இருந்துச்சு. வாஷ் பேஷன் வெளியும் இருக்குது. அது ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பு. அதுக்குமே வந்து உள்ளேயும் வந்துட்டு வாஷ் பேஷன் இருந்துச்சு. ஜன்னல், அப்புறம் வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாமே நீட் பண்ணி புதுசாக போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம வெளியே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு இது ரொம்பவே பெட்ரு. பட் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொரு பார்ட்டில் சந்திக்கலாம். பாய்.